வெல்கம் டு சந்துரு மேஸ். Ssc Chsl எக்ஸாம் மார்ச் 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 21ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. ஸோ அதில் உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம், அதுக்கப்புறம் அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம், அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம், எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. எக்ஸாம் ஆளுக்கு நீங்கள் என்னெல்லாம் கொண்டு போகணும், வேற என்னென்ன இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அதில் வந்து கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் தான். அதாவது இதில் என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னா, இதில் நீங்கள் வந்து என்ன மாதிரி ஆர்டரில் வந்து அட்டன் பண்ணணும், என்ன சீக்வன்ஸில் வந்து அட்டன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் எவ்வளோ டைம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் எடுத்தீங்க அப்படின்னா டயர் 2க்கு குவாலிஃபை ஆக முடியும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த டைமில் என்னென்ன வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும், என்னென்ன டாபிக்லாம் வந்து படிக்க முடியும், அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் எழுத போகிறது வந்து டயர் 1. ஸோ டயர் 1ல் குவாலிஃபை ஆனால் தான் டயர் 2 போக முடியும். டயர் 2ல நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சா உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்க போகுது. மற்றபடி டயர் 1 டயர் 2 ரெண்டுக்குமே வந்து சேம் சிலபஸ் தான். ஸோ அந்த டயர் 2ல நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கீங்களோ அதை வச்சு உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து டயர் 2 மார்க்கை வச்சு வெளியிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ எழுத போகிற டயர் 1 எக்ஸாம் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் தான். அதாவது இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சா நீங்கள் வந்து டயர் 2க்கு குவாலிஃபை ஆவீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஸோ அந்த மார்க் எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ டயர் 1க்கு என்ன எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். டோட்டலாக 100 கொஸ்டின் கேட்பாங்க. ரீசனிங்கில் 25, ஜிகேல 25, மேத்ஸில் 25, அதுக்கப்புறம் இங்கிலீஷில் 25. டோட்டலாக 100 கொஸ்டின். இதில் ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா 2 மார்க், தப்பாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 0.5 மார்க் வந்து மைனஸ் ஆகும். அட்டன் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா 0 மார்க். ஸோ டோட்டலாக வந்து 200 மார்க்கு வந்து எக்ஸாம் இருக்கும். 1 hour டைம் கொடுப்பாங்க. இந்த 1 மணி நேரத்துக்குள்ள இந்த 100 கொஸ்டினையும் அட்டன் பண்ணுறதே வந்து ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் தான். ஓகே, நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா படிச்சிருந்தா மட்டும்தான் இதை வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு சிலபஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலுமே நான் சொல்கிற ஒரு ட்ரிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் பண்ணுற அட்டம்ப்டோட கொஞ்சம் அதிகமாக பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால் வந்து நீங்களாக பண்ணுறப்ப 60 தான் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிறத நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஓகே. இல்லை அப்படின்னா நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 65லேருந்து 70 வரைக்கும் உங்களால் வந்து கொண்டு போக முடியும் இதே டைமுக்குள்ள. ஓகே, ஸோ அது எப்படி அப்படிங்கிறதை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து டயர் 1ல அதிகமான காம்படிஷன் இருக்க போகுது, டயர் 2ல வந்து கம்மியான காம்படிஷன் தான் இருக்கும். எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சிஜிஎல் எக்ஸாம் வந்து ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணிட்டாங்க, இன்னொன்னு வரப்போகுது. ஆனா ஆல்ரெடி இப்போ ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அதுக்கான டயர் 2 எக்ஸாம் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 37,000க்கும் அதிகமான வேகன்சிஸ் இருக்குது. அதுல வந்து 3,60,000 பேர்கிட்ட வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த 3,60,000 பேருமே ஆல்ரெடி இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுமே வந்து சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க, அவங்களும் எழுதுவாங்க. ஆல்ரெடி அவங்க ஓரளவு நல்ல மார்க் எடுக்க போய் தான் அதில் அவங்களால ஷார்ட் லிஸ்ட் ஆக முடிஞ்சிருக்கு. அவங்க அதுக்கப்புறம் டயர் 2க்கு வர ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரும் டயர் 1 எழுதுவாங்க. ஏன்னா சிஜிஎல்ல அவங்க செலக்ட் ஆக மாட்டோமா அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு தெரியாது. அப்படிங்கிறனால இப்போதைக்கு அவங்க எல்லாருமே டயர் 1 எழுதுவாங்க. இதுல தான் நிறைய பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட்டும் ஆவாங்க. அப்போ அவங்க தான் ஆக முடியும், நாங்களும் ஆக முடியாதா அப்படிங்கிற நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க இப்போ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களாலையும் ஷார்ட் லிஸ்ட் ஆக முடியும். அதனால தான் சொல்றேன், இவங்க எல்லாரும் இருக்கிறனால தான் டயர் 1ல வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா 2 எக்ஸாமுக்குமே வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகே, டயர் 2ல ஏன் காம்படிஷன் கம்மியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட டயர் 2 வர்றதுக்கு முன்னாலே வந்துடும். ஸோ அதுல இந்த 37,000 பேர்கிட்ட வந்து செலெக்ஷன் ஆயிடுவாங்க. ஓகே, ஸோ அந்த செலெக்ஷன் ஆனவங்க கண்டிப்பா இதோட டயர் 2 வந்து கொடுக்கறது வந்து சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இதை விட இதுல சேலரி கம்மி, எல்லாத்துலயுமே வந்து ரேங்க் எல்லாத்துலயுமே இது கொஞ்சம் கம்மியானது. அப்படிங்கிறனால இது வந்து நிறைய பேர் வந்து கொடுக்க மாட்டாங்க இதுல செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா. ஸோ அப்போ இதுல வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிற நல்ல மார்க் எடுக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சிஜிஎல்ல செலக்ட் ஆயிருவாங்க. அப்போ சிஹெச்எஸ்எல்ல கம்மியான பேர் தான் வந்து உங்களுக்கு டயர் 2 எழுதுறவங்களே இருப்பாங்க. அவங்களுக்குள்ளதான் காம்படிஷன் இருக்கும். அதனாலதான் வந்து டயர் 2ல வந்து கம்மியான காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இப்ப டயர் 1ல இருந்து டயர் 2க்கு எவ்வளவு பேரை குவாலிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தனை பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேகன்சிக்கு into 9 அப்படின்னா into 10 போட்டுக்கலாம். ஓகே, into 10 அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். இப்போதைக்கு 4,500 வேகன்சின்னு சொல்லி சிஹெச்எஸ்எல்ல சொல்லியிருக்காங்களா. இது வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலுமே ஒரு 50,000 பேரை தான் வந்து அப்ராக்சிமேட்டா ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறாங்க. அந்த 50,000த்துல 37,000 பேர் வந்து சிஜிஎல்ல செலக்ட் ஆயிருவாங்க. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 15,000 20,000 பேர் தான். ஓகே, அதாவது ஒரு சிலர் எழுதுவாங்க அப்படின்னால ஒரு 15,000 20,000 பேர் தான் வந்து டயர் 2 எழுத போறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளதான் காம்படிஷன் இருக்க போகுது. அப்படி இருந்தாலும் ரொம்ப கம்மியான காம்படிஷன் சொல்ல முடியாது, கம்மியான பேர் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, மற்றபடி நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே,
இப்போ இந்த டயர் 1ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க டயர் 2க்கு குவாலிஃபை ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரா ஸ்கோர். ஓகே, உங்களோட ஷிஃப்ட்ல கொஸ்டின் டஃபா இருக்கலாம், இல்லைன்னா ஈஸியா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஈஸியா இருக்கிறது தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிஜிஎல் மெயின்ஸே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா தான் இருந்திருக்கு. அதனால சிஹெச்எஸ்எல் இது டயர் 1 தான் அப்படின்னால ஈஸியா இருக்கிறது தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப டஃபாலாம் எதிர்பார்க்க வேண்டாம். புது பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் எதுவும் வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகே, அதனால நீங்க வந்து என்ன படிச்சீங்களோ அதை மட்டும் தெளிவா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா உங்களால வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். ஸோ நான் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி சேஃப் ஸ்கோர் வந்து கொடுத்துருக்கேன். இது நான் முன்னாலே டிஸ்கஸ் பண்ணது தான், ஒரு சிலருக்கு தெரியாது அப்படின்னால தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க வந்து யூஆர் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 130 மார்க்குக்கு மேலே எடுக்கணும். அதே மாதிரி இடபிள்யூஎஸ்ல இருந்தீங்கன்னா 108 மார்க்குக்கு மேலே எடுக்கணும். ஓகே, ஸோ உங்க கேட்டகரிக்கு எவ்வளவு மார்க் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத வந்து பாத்துக்கோங்க. இதுக்கு மேல நீங்க டயர் 1ல எடுத்தீங்க, அதாவது இந்த மார்க்குக்கு மேல டயர் 1ல உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு சொல்லி தெரியுது அப்படின்னா நீங்க டயர் 1 முடிச்ச உடனே டயர் 2க்கும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இதை விட ஒரு 4 மார்க் 5 மார்க் கம்மியா வருது அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ரொம்ப கம்மியாயிருச்சு, நான் கொடுத்துருக்கதை விட 10-15 மார்க் கிட்ட கம்மியாகுது அப்படின்னா உங்களுக்கு சான்ஸ் இல்லை, நீங்க வந்து எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க இப்போதைக்கு அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த டிசிஷன் எடுக்கிறதுக்காக தான் இந்த சேஃப் ஸ்கோர் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த சேஃப் ஸ்கோர் வந்து எடுக்கணும். இந்த 130 அப்படிங்கிறதே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா யூஆர்ல இருக்கிறத வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா நீங்க எந்த கேட்டகரியில் இருந்தாலும் அதை வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே 130க்கு மேல டார்கெட் வச்சிங்க அப்படின்னா அந்த டார்கெட்டை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா ரீசனிங்ல நீங்க 45க்கு மேல எடுக்கணும், மேத்ஸ்ல 40க்கு மேல எடுக்கணும், இங்கிலீஷ்ல 35க்கு மேல எடுக்கலாம். ஓகே, ஜிகே கரண்ட் அஃபேர்ல 10 மார்க் தான். ஓகே, இதெல்லாம் மார்க் தான் சொல்லியிருக்கேன், 100 கொஸ்டினுக்கு இல்ல 200 மார்க்குக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ ஜிகே கரண்ட் அஃபேர்ல ஒரு 5 கொஸ்டினாவது உங்களுக்கு கரெக்ட் ஆகணும். ஓகே, அதை தான் நான் வந்து சொல்ல வரேன். ஸோ நீங்க ஜிகே கரண்ட் அஃபேர் இது வரைக்கும் சரியா படிக்கலாட்டியுமே மற்ற செக்ஷன்ல மற்ற 3லையும் ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால இந்த 130க்கு மேல எடுக்கிற அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுல வந்து நீங்க ஒவ்வொரு செக்ஷனுக்கும், அதாவது ரீசனிங், மேத்ஸ், இங்கிலீஷ், ஜிகே இருக்குதுல்ல, இதுக்கு செக்ஷனல் டைமிங் கிடையாது, செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது. நம்மளா தான் வந்து டைமை மேனேஜ் பண்ணிக்கணும். ஓகே, எந்த டைம் வேணாலும் எந்த செக்ஷன் வேணாலும் நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி ஆர்டர்ல அதுக்கப்புறம் எந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கு நீங்க டைம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ சொல்ல போறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, இங்கிலீஷ், ஜிகே இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னா பண்ணுங்க. ஓகே, ரெண்டாவது இந்த ரெண்டுல மிச்சம் இருக்கிறது இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலீஷை பண்றீங்க அப்படின்னா செகண்ட் வந்து ஜிகே பண்ணணும், இல்ல ஃபர்ஸ்ட் ஜிகே பண்றீங்கன்னா செகண்ட் வந்து இங்கிலீஷை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த ரெண்டையும் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். டோட்டலா வந்து 15 நிமிஷம் தான் இதுக்கு வந்து நீங்க டைம் கொடுக்கணும். ஓகே, அதாவது ஜிகே கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் கொஸ்டினை பார்க்க போறீங்க, ரீட் பண்ண போறீங்க, தெரிஞ்சா ஆன்சர் பண்ணுங்க, தெரியலன்னா ஸ்கிப் பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி இங்கிலீஷுக்குமே அதே தான். இங்கிலீஷ்ல அந்த க்ளோஸ் டெஸ்ட் அந்த மாதிரி ஒரு சில இடத்துல தான், பிக்யூஆர்எஸ் அந்த மாதிரி ஒரு சில இடத்துல தான் நீங்க வந்து கொஞ்சம் டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்ற இடத்துலலாம் நீங்க பார்க்க போறீங்க, தெரிஞ்ச ஆன்சர் பண்ண போறீங்க, தெரியலன்னா ஸ்கிப் பண்ண போறீங்க. ஸோ ஒரு 50 கொஸ்டினை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணி இல்லைன்னா ஸ்கிப் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு 15 நிமிஷம் அதிகம் தான். ஓகே, டக்கு டக்குன்னு பண்ணிருங்க. இதுல நீங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்து இருக்கக்கூடிய 45 நிமிஷத்தை நீங்க வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணணும். அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ரீசனிங்லயுமே ஒரு சில டாபிக் வந்து உங்களுக்கு டஃபா இருக்கும். நீங்க வந்து மார்க் டெஸ்ட் போட்டு பார்த்துருந்தீங்க, இல்லைன்னா இனிமேல் இருக்கக்கூடிய டைம்ல மார்க் டெஸ்ட் போட்டிங்கனாலே தெரிஞ்சிடும் இந்த மாதிரி டாபிக்ல வந்து டைம் அதிகமா எடுக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ கண்டிப்பா ரீசனிங்ல 25 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா ஒரு 18 கொஸ்டின்ல இருந்து 20 கொஸ்டின் வரைக்கும் ஈஸியா தான் இருக்கும், டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அந்த கொஸ்டின் எல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிருங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 5ல இருந்து 7 கொஸ்டின் இருக்குதுல்ல, அதெல்லாம் வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி விட்டுட்டு நீங்க அப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிருங்க. ஓகே, அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்போ ஸ்கிப் பண்ணிருங்க இந்த ஒரு 5ல இருந்து 7 கொஸ்டின், மற்ற எல்லாத்தையும் அட்டன் பண்ணிருங்க. ஓகே, ஏன்னா இந்த 5ல இருந்து 7 கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினா கூட இருக்கலாம், நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். ஆனா இந்த 7 கொஸ்டினுக்காக நீங்க மேத்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 10-15 கொஸ்டினை கூட விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து டைம் வந்து அதிகமா கன்சியூம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாலதான் நான் சொல்றேன். ஸோ இதை வந்து நீங்க தற்சமயமா ஸ்கிப் பண்ணிருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்ல இருந்து வந்திருந்தாலும் இது டைம் எடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலே அதை வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. லென்த்தான கொஸ்டினா இருக்குது, இல்லைன்னா இப்ப மிஸ்ஸிங் நம்பரோ அப்படி இல்லைன்னா கோடிங் டிகோடிங்லயே புது பேட்டர்ன்ல ஏதோ கேட்டிருக்காங்க, நம்ம யோசிச்சாதான் அதை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்க அதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணிருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்க இங்கிலீஷ் ஜிகே ஃபுல்லா வந்து அட்டன் பண்ணி முடிச்சிட்டீங்க, ரீசனிங்ல ஒரு 18 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணிட்டீங்க. ஓகே, அடுத்து மேத்ஸ் எடுங்க. மேத்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 லைன் 1.5 லைன் இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாத்தையுமே வந்து 2 லைன் வரைக்கும் கூட இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு அட்டன் பண்ணிருங்க. ஓகே, அதுலயும் கண்டிப்பா 4ல இருந்து 5 கொஸ்டின் வந்து கொஞ்சம் லென்த்தான கொஸ்டின், கால்குலேட்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதையுமே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணிருங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிட்டீங்க. இதுல ஒரு 5ல இருந்து 7 கொஸ்டின் வரைக்கும் ஸ்கிப் பண்ணிருப்பீங்க, இதுல இருந்து ஒரு 4ல இருந்து 5 கொஸ்டின் வரைக்கும் ஸ்கிப் பண்ணிருப்பீங்க. ஓகே, இப்பவுமே உங்க கையில கண்டிப்பா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் டைம் இருக்கும். ஓகே, இந்த டைம்ல
ஃபர்ஸ்ட் ரீசனிங்ல ஸ்கிப் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேத்ஸ்ல ஸ்கிப் பண்ண கொஸ்டினை வந்து பாருங்க. ஓகே, ஏன் இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து இப்போ நான் ரீசனிங்ல எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்றேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா அந்த இடத்துல வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு மேத்ஸ்ல ஈஸியா டக்குன்னு ஆன்சர் பண்ற கொஸ்டினை உங்களால பார்க்க முடியாம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் இந்த மாதிரி சொல்றேன். ஸோ இதுலயுமே ரீசனிங்னு நீங்க வந்து தனியா ப்ராக்டிஸ் பண்றீங்க இல்லைன்னா செக்ஷனல் டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா ரீசனிங்க்கு நீங்க 15 நிமிஷத்துக்குள்ள வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி பாத்துக்கணும். ரீசனிங்க்கு செக்ஷனல் டெஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு டெஸ்ட் புக் ஆப்ல இருக்குது. அதே மாதிரி மேத்ஸுக்குமே வந்து மேக்ஸிமம் 30 நிமிஷம் தான். ஓகே, 30 நிமிஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். 25 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி நீங்க டார்கெட் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அதிகமா டைம் எடுக்கிறனால ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கும், நான் வந்து நல்லா தான் பண்றேன் ஆனா மேத்ஸ்ல வந்து எனக்கு ரொம்ப அதிகமா டைம் எடுக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய டைம்ல மேத்ஸுக்கான செக்ஷனல் டெஸ்ட் வந்து போடுங்க. ஓகே, அதான் மேத்ஸுக்கு மட்டும் 25 கொஸ்டினா வந்து டெஸ்ட் புக் ஆப்ல ஒரு 10 செட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, 10 செட் இந்த மாதிரி 25 கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்க எக்ஸாமுக்கு முன்னால சால்வ் பண்ணிட்டு போங்க. ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு 3 நாள் அப்படிங்கிற மாதிரி போட்டு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம என்ன மாதிரி தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ கொஞ்சமாவது உங்களுக்கு வந்து டைமிங் வந்து அதுல இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, அதே மாதிரி ரீசனிங்க்கு தேவை அப்படின்னா ரீசனிங்குமே 25 கொடுத்துருக்காங்க. மேத்ஸுக்கு அதுக்கப்புறம் ரீசனிங்க்கு இங்கிலீஷ் ஜிகே எல்லாத்துக்குமே தனித்தனியா செக்ஷனல் டெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி நீங்க வந்து கடைசி நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டெஸ்ட் புக் ஆப்ல நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கல அப்படின்னா இப்போதைக்கு நீங்க வந்து வாங்கிக்கலாம். இப்போ எக்ஸாமுக்கு கொஞ்சம் நாள் தானே இருக்குது. இப்போ போய் நான் வந்து ஃபீஸ் பே பண்ணி வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இப்போ ஒரு வாட்டி இதுல சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அதுல வந்து வேலிடிட்டி இருக்குது. ஸோ அந்த ஒரு வருஷம் என்னெல்லாம் எக்ஸாம் வருதோ எல்லா எக்ஸாமுக்கும் நீங்க வந்து மார்க் டெஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் எம்டிஎஸ் எக்ஸாம் வருது, இன்னொரு சிஹெச்எஸ்எல் வருது, இன்னொரு எம்டிஎஸ் வருது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிஜிஎல் வருது. அப்படிங்கிறப்போ நீங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரே சப்ஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சிஹெச்எஸ்எல் எக்ஸாமுக்கு லேட்டஸ்ட் பேட்டர்ன்ல வந்து டயர் 1 டயர் 2 ரெண்டுக்குமே வந்து இதுல மார்க் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, டயர் 1க்கு மட்டுமே 50 ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்டர் டெஸ்ட் இருக்குது. ஏதாச்சும் ஒரு சாப்டருக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட் தேவை அப்படின்னா அதை நீங்க வந்து போட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டயர் 1க்கு நான் சொன்ன மாதிரி செக்ஷனல் டெஸ்ட் வந்து 85 இருக்குது. ஓகே, ஸோ நிறையா தான் கொடுத்துருக்காங்க. நீங்க இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டயர் 2க்குமே நீங்க வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கல அப்படின்னா இப்போதைக்கு நீங்க வாங்கிக்கலாம். இப்போ வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டேட். ஓகே, மார்ச் 6ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். என்ன ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா 1 இயருக்கு வந்து 399 வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து 1 இயருக்கு வந்து 299 வந்து கொடுக்குறாங்க. அதுலயும் சிஹெச்எம் அப்படிங்கக்கூடிய இந்த கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 269 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து 1 இயர்க்கான டெஸ்ட் புக் பாஸ் வந்து கிடைக்கும். நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ அதுக்கப்புறம் நம்மளோட சேனல்ல நீங்க என்னென்ன பிளேலிஸ்ட்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். ஓகே, நீங்க வந்து இப்போ படிச்சு முடிச்சிருக்கீங்க, கடைசி இருக்கக்கூடிய 1 நாள் 2 நாள் ஒரு சிலருக்கு 5 நாள் 10 நாள் கூட இருக்கலாம். அந்த டைமை நீங்க வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. இப்போ ரீசனிங் நான் படிக்கவே இல்லை, நான் வந்து இந்த எக்ஸாம் வந்து சீரியஸாவே எடுத்துக்கல, இருந்தாலும் கடைசி நேரத்தில் ஏதாச்சும் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. எஸ்எஸ்சி ஜிடி ரீசனிங் கிராஷ் கோர்ஸ்ன்னு இருக்கும். இதை வந்து நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, இதுல ஒரு 19 வீடியோ இருக்கும். இதை பார்த்தாலே உங்களால வந்து ஒரு 15 கொஸ்டினுக்கு மேல கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும். ஓகே, மற்றபடி நான் ரீசனிங்லாம் படிச்சுட்டேன் அப்படிங்கிறவங்க இந்த பிளேலிஸ்ட்டை வந்து பாருங்க. ரீசனிங் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட்டை பாருங்க. இதுல ஒரு 12 வீடியோ தான் இருக்குது. இதுல வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினை எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ட்ரிக் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கடைசி நேரத்தில் இதை பாக்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ரீசனிங்னால இந்த மாதிரி நம்பர் சீரிஸ், மிஸ்ஸிங் நம்பர்ஸ், கோடிங் டிகோடிங், கிளாசிபிகேஷன் கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கும். இதுல தான் உங்களுக்கு வந்து புது புது லாஜிக்ல கொஞ்சம் லென்த்தான, அதாவது கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸா வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டாபிக்ல எல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். பார்த்த உடனே உங்களுக்கு வந்து இதை அட்டன் பண்ணிடலாம், ஈஸியான ஒரு லாஜிக் தான் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு அப்படின்னா அட்டன் பண்ணுங்க. இல்ல கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் எழுதணும், கொஞ்சம் இதுக்கு வந்து டைம் கொடுத்தாதான் நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு தோணுது அப்படின்னா ஸோ அந்த மாதிரி கொஸ்டினை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி பின்னால கடைசியில வந்து அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நிறைய பேர் மாட்டுவாங்க. இதனால தான் டைம் வந்து அதிகமாக அவங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ இதில் நீங்கள் வந்து மாட்டிக்க கூடாது. ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காம எக்ஸாமுக்கு முன்னால் ஒரு 2-3 ஃபுல் மார்க் டெஸ்ட், அதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு 5 செக்ஷனல் டெஸ்ட்டாவது போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்ததான் மேத்ஸ்ல நீங்க வந்து ஒரு சில டாபிக் படிக்காம கூட இருக்கலாம், இல்லைன்னா ஓரளவு படிச்சிருந்திருக்கலாம், இல்லைன்னா எல்லாத்தையும் கூட படிச்சிருந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்க இந்த கிராஷ் கோர்ஸ் பிளேலிஸ்ட்டை வந்து பார்த்துக்கோங்க. இதுல டோட்டலா 69 வீடியோ இருக்குது. எல்லா வீடியோ உங்களால பார்க்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அல்ஜீப்ரா பார்க்கவே இல்லை அப்படின்னீங்கன்னா
இதுல ஒரு 4 வீடியோ கிட்ட கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த வீடியோவையாவது நீங்க பார்த்துட்டு போங்க. ஏன்னா பேசிக் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க டயர் 1 அப்படிங்கிறப்போ கடைசி நேரத்துல ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்க பாக்குறத வச்சு உங்களுக்கு 2 கொஸ்டினோ 3 கொஸ்டினோ கரெக்டாக போகுது. ஸோ அதனால நீங்க மேத்ஸ்ல எதுவும் டாபிக்கை ஸ்கிப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த டாபிக்குன்னு இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து பாத்துக்கோங்க. இந்த மாதிரி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற மாதிரி கீழே போய்கிட்டே இருக்கும். பிளேலிஸ்ட்ல நீங்க கொஞ்சம் கீழே வந்து உங்களுக்கு தேவையான டாபிக்கை பாத்துக்கோங்க. இல்ல எனக்கு வந்து 20ஆம் தேதி கிட்ட தான் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோவும் பாக்குறதுக்கும் ட்ரை பண்ணலாம். ஓகே, இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருந்த கொஸ்டின்ஸை தான் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதனால இதுல வந்து இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவு இந்த பிளேலிஸ்ட் வந்து பாத்துக்கோங்க. நீங்க ஸ்கிப் பண்ண டாபிக்காவது இதை வந்து பாத்துக்கோங்க. அல்ஜிப்ரா நான் படிக்கவே இல்லை, ஜியோமெட்ரி படிக்கவே இல்லை அப்படின்னா இதுல கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸையாவது பாத்துக்கோங்க. ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு வந்து இதுல இருந்து 1-2 கொஸ்டின் ஆகுது எக்ஸ்ட்ரா வந்து கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்க்கு வந்து நீங்க கடைசி நேரத்துல எதுவும் பண்ண முடியாது. மேத்ஸ் மாதிரியோ ரீசனிங் மாதிரியோ இதை மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஆனா இங்கிலீஷ்க்கு நீங்க ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களோட மார்க்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க இந்த பிளேலிஸ்ட்டை பார்க்கலாம். இது வரைக்கும் இதுல 39 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இன்னும் இதுல வந்து ஆட் பண்ணுவோம். இங்கிலீஷ் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறதான் பிளேலிஸ்ட். இந்த எல்லா பிளேலிஸ்ட்டுக்கான லிங்கையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. இதுல வந்து உங்களுக்கு எல்லா டாபிக்குமே தனித்தனியா வீடியோஸ் இருக்கும். க்ளோஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட், எரர் ஸ்பாட்டிங், பேசேஜ் ரீடிங் வந்து டயர் 1க்கு வராது அப்படின்னால அதை மட்டும் நீங்க விட்டுக்கலாம். மற்ற எல்லாத்தையும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதை வந்து பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு டைம் இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாத்துக்கோங்க. எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. எனக்கு வந்து இப்போ 2 நாள்ல எக்ஸாம் இருக்குது அப்படின்னா நீங்க இவ்வளவு வீடியோஸையும் பார்க்க முடியாது. உங்களுக்கு எது முக்கியம்னு தோணுதோ அதை மட்டும் பாத்துக்கோங்க. எனக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. அடுத்ததா ஜிகே பொறுத்த வரைக்கும் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகேல ஸ்ட்ராங்கா இருந்தாலே ஓரளவு நல்ல ஸ்கோர் வந்து எடுக்க முடியும். நான் ஜிகே தொடவே இல்லை அப்படின்னா இப்போதைக்கு நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு கரண்ட் அஃபேர் வந்து படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஆகஸ்ட் 2022க்கு அப்புறம் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேராவது பாத்துக்கோங்க. ஓகே, அதுக்கான அந்த பிடிஎஃப் எல்லாத்தையும் நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனல்ல வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நான் வந்து ஒரு பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து ஆர்பி ரெவல்யூஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு நார்த் இந்தியன் சேனலோடைய பிடிஎஃப் தான். ஓகே, அவங்க வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. அந்த பிடிஎஃப் தான் நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனல், அதாவது சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் அப்படிங்கக்கூடிய டெலிகிராம் சேனல்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப்கான லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இல்லைன்னா நீங்க வந்து டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டு கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் ஓப்பன் ஆகல அப்படின்னா சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் அப்படிங்கிற மாதிரி நீங்க சர்ச் பண்ணாலே டெலிகிராம்ல நம்மளோட சேனல் வந்துடும். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பிடிஎஃப்ல என்னென்ன டாபிக்லாம் நீங்க படிக்கணும், அதாவது கடைசி நேரத்துல இதை மட்டுமாவது படிச்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். மற்றபடி நீங்க ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஏதாச்சும் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க எல்லா டாபிக்கும் படிச்சுக்கலாம், எல்லாமே யூஸ்ஃபுல்லானது தான். ஆனா கடைசி ஒரு 2-3 நாள்ல வந்து இதை மட்டுமாவது படிச்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல போறேன். ஓகே, ஸோ நீங்க கரண்ட் அஃபேர் டாபிக் எதுவும் படிக்கிறீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2022க்கு அப்புறம் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் வந்து பாத்துக்கோங்க. ஸோ அதுல அட்லீஸ்ட் இந்த 2 டாபிக்காவது நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு போங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது கரண்ட் அஃபேர்ல புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், அதுக்கப்புறம் அவார்ட்ஸ், இந்த 2ஐயும் வந்து பாத்துக்கோங்க. ஆகஸ்ட் 2022க்கு அப்புறம் உள்ளதை மட்டும் பாத்துக்கோங்க. அதுக்கு முன்னால இருக்கிறது வேண்டாம். ஓகே, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அதை மட்டும் பாத்துக்கோங்க. ஓகே, ஜனவரி, பிப்ரவரிக்கு வந்து அதுல இருக்காது. அதுக்கு வந்து நீங்க கரண்ட் அஃபேர் நம்மளோட கோர்ஸ்ல இருக்கிறத பார்த்தாலே அதுவுமே வந்து இதுக்குள்ள கவர் ஆயிடும். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகேயுமே அந்த பிடிஎஃப்ல இருக்கும். அதுல நீங்க இந்த டாபிக் எல்லாம் முடிஞ்சா பாத்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு எவ்வளவு டைம் இருக்குதோ அவ்வளவு டாபிக் வந்து நீங்க கவர் பண்ணிக்கோங்க. இதுலயும் எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் டைம் இருக்காது. உங்ககிட்ட டைம் இருக்குது அப்படின்னா நீங்க இதையாவது கம்ப்ளீட் பண்ணிட்டு போங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது என்னென்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டான்ஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். இதே நேம்ல தான் உங்களுக்கு வந்து அதுல டாபிக் இருக்கும். அதை மட்டும் எத்தனாவது பேஜ்ல இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்க வந்து பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிளாசிக்கல் டான்ஸ், அதுக்கப்புறம் ஃபோக் டான்ஸ், அதாவது மியூசிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புக்ஸ் ரிட்டன் பை ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். ஓகே, இந்த மாதிரி டாபிக்லாம் பாத்துக்கோங்க. ஓகே, புக்ஸ் ரிட்டன் பை ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். அதுக்கப்புறம் சென்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் அதிகமா இப்ப சிஜிஎல்ல கூட கேட்டிருக்காங்க, சிஜிஎல் டயர் 2ல கூட. அதுக்கப்புறம் டைம் இருந்தா ஃபர்ஸ்ட் இன் இந்தியாவும் பாத்துக்கோங்க. இது கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுல எவ்வளவு முடியுதோ அவ்வளவு வந்து பாத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமா நீங்க வந்து ஸ்கிப் பண்ண கத்துக்கணும். இப்ப இருக்கக்கூடிய ஒரு 2-3 நாள்ல நீங்க மார்க் டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அந்த டைம்லயே வந்து நீங்க ஸ்கிப் பண்ணவும் கத்துக்கோங்க. ஓகே, நீங்க படிக்கவே இல்லை அப்படின்னா அந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்தாலே அதை உடனே ஸ்கிப் பண்ணிருங்க. அதை பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு தெரியுமா தெரியுதான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுல வந்து எந்த யூஸுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து ஜியோமெட்ரி படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ படிக்கல அப்படின்னா அந்த கொஸ்டின் வருதுன்னா அதை வந்து உடனே ஸ்கிப் பண்ணிருங்க. ஓகே, ஸோ இதை வந்து நீங்க கத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தா இருக்குது அப்படின்னா அதை வந்து ஸ்டார்டிங்ல ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கோங்க. ஓகே, பின்னால வந்து பாத்துக்கோங்க. ரீசனிங்லேயே நான் சொன்ன மாதிரி இந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸ், கோடிங், டிகோடிங், கிளாசிபிகேஷன், இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ல வந்து
கொஞ்சம் புது லாஜிக்கல கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அதையும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பின்னால பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜிகே இங்கிலீஷ்ல நீங்க நெகட்டிவ் மார்க்கை வந்து அவாய்ட் பண்ணணும். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது, கொஞ்சம் டவுட்டா இருக்குது அப்படின்னா அதை வந்து அட்டன் பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு வந்து இதுல தான் நெகட்டிவ் மார்க் போகும். ஓகே, இங்கிலீஷ்லையும் ஜிகேலையும். ஸோ கன்ஃபார்மா ஷியூரா தெரியுது அப்படின்னா மட்டும் அட்டன் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுங்க. தேவையில்லாம நெகட்டிவ் மார்க்ல வந்து நீங்க பின்னால போயிடக்கூடாது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிங்க் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.